போலீஸ் எஃப்ஐஆர் போடாம விசாரிச்சாங்க. ஏன்னா ஒன்ஸ் எஃப்ஐஆர் போட்டா தான் போலீஸுக்கு பவரே வருது. அப்ப எப்படி போலீஸ் விசாரிக்கலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் கேட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த எஸ்பி என்னுடைய மாவட்டத்தில் கிரைம் கம்மியா நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் திருடு போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா 15 லட்சம் ரூபாய் அந்த மதிப்பு கார் அப்படின்னா, அப்ப கிரைம்ல இவருக்கு திருட்டு போன பொருளுடைய மதிப்பு அதிகமாயிரும். அந்த கேஸை கண்டுபிடிக்கலன்னா ப்ராப்பர்ட்டி ரெக்கவர்டு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிரும். அப்ப பக்கத்துல உள்ள டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க அதிகமா காமிப்பாங்க. அங்க மட்டும் கம்மியான கிரைம் நடக்குது, கம்மியான லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் நடக்குது. ஆனா இங்க மட்டும் ஏன் இப்படி அதிகமா நடக்குன்னு சொல்லிட்டு நம்மள ஐஜி கேட்பாரு, டிஜிபி கேட்பாரு, இப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு எஸ்பி லெவல்லயே என்கிட்ட கேட்காம எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படின்னு மிரட்டுறதுனால மோஸ்ட் ஆஃப் தி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எஃப்ஐஆர் போடுறது இல்ல, ஒண்ணுமே பண்றது இல்லைங்க. இது இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்லைங்க, எல்லா ஆட்சியிலையும் தமிழ்நாடு போலீஸ்ல எனக்கு இந்த வருஷம் இவ்வளவுதாங்க கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, இவ்வளவுதான் ரிப்போர்ட் ஆயிருக்கு, மர்டர் கம்மியா இருக்கு, ரேப் கம்மியா இருக்கு, திருடு கம்மியா இருக்கு அப்படி சொன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபிகர் எல்லாம் பொய். ஏன்னா போலீஸ் கொடுக்கிறது பொய்யாவே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷன்ல 8 பவுன் நகை திருடு போச்சுன்னு கூட அந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்த மாதிரியே காமிக்காம சும்மா ரிப்போர்ட் வாங்கிட்டு எஃப்ஐஆரும் போடாம சேஸா தராம விசாரிச்சுக்கிறாங்க. இதுல போலீசார் பண்றது மிக மிக தவறானதுங்க.